வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ஷெப்பர்ட்ஸ் பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவே இந்த ரெசிபியை வந்து மட்டனில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து சிக்கனில் பண்ண போகிறோம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி சிக்கனில் பண்ண போகிறோம். இல்லைனா வந்து இதே மெத்தட் இதே அளவுகளோடு நம்ம வந்து மட்டன்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு, கூடவே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1, அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக ஒரு பொன்னிறமாக இந்த வெங்காயம் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளை மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சிக்கனில் வந்து ஃபேட் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து எலும்பில்லாத பீசஸ் மட்டும் தான் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் வந்து மட்டனில் பண்ணுறீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். இப்போ நம்ம அப்படி கலந்து விடுறப்போ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அந்த கிறிஸ்பி பார்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா அப்படியே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இல்லை வந்து இந்த சிக்கன் வந்து டக்குன்னு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாவுக்கு 3/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 125 கிராம் இருந்துச்சு. அதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினா நமக்கு வந்து 2 தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மறுபடியும் வந்து இது ஒரு நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், கூடவே 2 டீஸ்பூன் தக்காளி சாஸ் கெச்சப் சேர்த்துருக்கேன். ஒரிஜினலாக இந்த ரெசிப்பியில் வந்து கொஞ்சம் ஒயின் அப்புறமா வந்து வேறு சாஸ்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 கேரட், அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கேரட் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மீதி காய் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் அந்த கார்ன் இருக்கும்ல, இந்த ஸ்வீட் கார்ன், காஞ்ச கார்ன் கிடையாது, அந்த ஃப்ரோசன் கார்னும் கொஞ்சம் ஃப்ரோசன் பச்சை பட்டாணியும் வச்சுருக்கேன். அதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதோட வந்து கலந்து விட்டுறணும். ஏன்னா இது வந்து கேரட்டை விட கொஞ்சம் சீக்கிரம் வெந்துறதுனால நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்க்குறோம். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். நம்ம இந்த மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும்ல, அந்த கிரேவி மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் தண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் போல் வேகட்டும். நம்ம வந்து அந்த மாவு சேர்த்த காரணம் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து வந்துருக்கு பாருங்களேன், ஒரு சின்ன க்ரீமி லேயர் மாதிரி வந்திருக்குல்ல, இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாவு சேர்த்துருக்கோம். லைட்டாக அப்படியெல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்படியே கிரேவி மாதிரி தண்ணியாக இல்லை, அதே ரொம்ப திக்காகவும் ஆயிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே லேசாக ஒரு செமி திக்னஸோடு இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேனில் குக்கிங் டிஷ்ஷில் நம்ம வந்து மாற்றி வச்சிடணும். சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கொஞ்சம் லெவல் பண்ணிடலாம். உள்ளே வைக்கக்கூடிய அந்த சிக்கன் லேயர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு லேயர் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நல்லா மசிக்கிறதுனாலும் மசிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் புளிவோம்ல, அந்த அச்சுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றும் போது ரொம்ப அழகாக நமக்கு வந்து உதிரியாக வந்துடும். நல்லா ஃப்ளஃபியாக பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே 3-4 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய், அது வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த சூட்லேயே வந்து அது உருகிரும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த வெண்ணெய் உருகட்டும். இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் இதில் வந்து நம்ம பால், அப்படி இல்லைனா நம்ம வந்து க்ரீம் சேர்த்து இதை வந்து சாஃப்ட் ஆக்கணும். நான் வந்து க்ரீம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து பாலுமே யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் தேவைப்படும்.
எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப அப்படி ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ரீமையோ பாலையோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட சிக்கன் லேயர் மேலே வந்து நம்ம வைக்கணும். அப்படியே அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அப்படியே நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிடணும். ஸ்மூத் பண்ணிவிட்டு இதை வந்து கிளாசிக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாசிக் டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வேவியாக பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் இதை ஸ்மூத் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இப்படி கோடு மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த கிரில் பண்ணி வரும்போது மேலே வந்து அந்த கலர் நல்லா வரும். எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடில் சும்மா அந்த ஃபோர்க் வச்சு இல்லை ஏதாவது ஒரு இது வச்சு நம்ம கோடு போடும்போது அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் எலும்பி இருக்கிற உருளைக்கிழங்குலாம் நல்ல கலர் வரும். அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அதனால அவனை வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் பேக் ஆகட்டும். ஒருவேளை ப்ராயில் மோட் இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ப்ராயிலில் வச்சுக்கோங்க. அப்போ மேலே வந்து அந்த கலர் நல்லா வரும் நமக்கு. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ப்ராயில் மோடு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நமக்கு வந்து அந்த கலர் நல்லா வந்துட்டு பாருங்கள், வெளியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீல். ஏன்னா வந்து ஃபுல்லாக நிறைய ப்ரோட்டீன், சிக்கன் வச்சுருக்கோம், மட்டன் வைக்கிறது தான் மட்டன், அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள் சேர்த்துருக்கோம், மேலே வந்து உருளைக்கிழங்கு அதனால சாஃப்டாக லைட்டாக க்ரீமியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஷெப்பர்ட்ஸ் பை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் அடிப்பார். மட்டன் போடாமல் சிக்கனை போட்டு ஏமாற்றிருக்கேன் அப்படின்னு. ஒருவேளை மட்டன் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரைஸை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து காய்கறிகளோடு சேர்த்து சிக்கனையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.